மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு எதிரான போராட்டம் வலுத்து வரும் நிலையில் இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் அருண் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் அருண், உங்களுடைய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஆனந்தி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கப்பலூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பலூர் சுங்கச்சாவடியானது விதிமுறைக்கு புறம்பாக மதுரையுடைய திருமங்கலம் நகராட்சி எல்லையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அருகாமை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுங்கச்சாவடியானது 2011ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணமானது வசூலிக்கப்பட்டு வந்தது. இது தொடர்பாக உள்ளூர் வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். 12 ஆண்டுகளாக உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டணமானது விலக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து தங்களுடைய பகுதி மக்களுக்கு எளிதாக வந்து செல்வதற்காக சாலை எங்களுடைய சாலை வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்து அரசுக்கு பல்வேறு தரப்பு கோரிக்கைகள் விடுத்து வந்தனர். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகமானது கடந்த வாரம் 2020 முதல் 2024 ஆண்டு இந்த 4 ஆண்டுகளில் இந்த உள்ளூர் வாகனங்கள் கடந்து சென்றதற்காக வக்கீல் நோட்டீஸ் ஆனது விடப்பட்டது. அதில் என்னவென்று பார்த்தோம்னால் உள்ளூர் வாகனங்களுக்கு 50,000 முதல் 24 லட்சம் வரை கிட்டத்தட்ட வாகனங்கள் கடந்து சென்றதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என பல்வேறு வாகன ஓட்டிகளுக்கு வக்கீல் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% வாகன கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட வாகன கட்டணத்திலிருந்து 50% கட்ட வேண்டும் என்றும் இன்று முதல் அந்த அமலுக்கு வரும் என்றும் அது தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக இன்று போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமாரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். தற்போது 9 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ச்சியாக 4 மணி நேரத்தை எட்டிய நிலையில் இன்னும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கோரிக்கையானது என்னவென்றால் தொடர்ச்சியாக தங்களுடைய பகுதி உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு நிரந்தரமாக்கப்பட வேண்டும். விதிமுறைக்கு புறமாக இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடியானது அகற்றப்பட்டு மேலக்கோட்டை பகுதிக்கு அமைக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழு, அதாவது உள்ளூர் வாகன ஓட்டுநர் எதிர்ப்பு குழு நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட்டிருக்கிறது? குறைந்தது ஒரு 15 ஆண்டு காலமாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலம் நகராட்சி பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் எல்லைக்குள்ளாக இருக்கிறது. நாங்கள் திருமங்கலம் நகரத்திலிருந்து வெளியே வந்தோடனே உங்களுக்கு டோல்கேட்டுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு. இது பொதுமக்கள் அப்பக்கப்போ எல்லாருமே போராடினோடனே உடனே ஆர்டிஓ இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசினா ஒரு 20 நாளைக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்புறம் பழையபடி என்ன செய்கிறாங்க, டோல்கேட்காரங்க அடியாளுகளை வச்சுட்டு ரவுடித்தனம் பண்ணி வண்டியில் போக விடாமல் இது பண்ணுவாங்க. நிறைய பொதுமக்கள்லாம் நிறைய அடி வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த டோல்கேட்டில் மெட்ராஸில் இருந்தால் குடும்பத்தோடு இங்கே அடி வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப அராஜகமாக அந்த டோல்கேட் நடந்துட்டு இருக்கு. 15 ஆண்டு எந்த அரசியல்வாதிகளும் இது வரைக்கும் இது பண்ணலை. நம்முடைய தமிழக முதல்வர் போன 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார். டோல்கேட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே உடனே அகற்றப்படும் சொல்லி அதை வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் இதுவரைக்கும் கலந்துக்கிறல. இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்துக்கிறல. நான் சார்ந்த காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறல. எதுக்குமே இந்த போராட்டத்துக்கு வரல. நான் காங்கிரஸில் மாவட்ட தலைவராக இருந்தேன். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த 10 கிலோமீட்டரில் இங்கே தான் வீட்டில் இருக்கிறார். அவரோட இந்த போராட்டத்தில் இன்னும் கலந்துக்கிறல. இது மத்திய அரசை எடுத்து நம்ம இந்த போராட்டம் நடத்துகிறோம். இந்த போராட்டம் இது ஒரு தனிப்பட்ட நபருக்காக நடக்கலை. திருமங்கலம் பகுதி பொதுமக்களுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுது. இந்த போராட்டமானது தொடர்ந்து வலுக்கக்கூடிய நிலையில் ஒரு கட்டத்தில் திருமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைவர் ஆர்பி உதயகுமார் மற்றும் போராட்டக் குழுவுடன் கோட்டாட்சியர் சாந்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மறுபுறத்தில் போராட்டக் குழுவினர் தொடர்ந்து சுங்கச்சாவடி முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த போராட்டம் வலுப்பெறும் நிலையில் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு இந்த சுங்கச்சாவடியை இடிப்பதற்கான முயற்சிகளும் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அமர வைத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த போராட்டம் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண்.